ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சச்சின் ரீரிலீஸ் அப்டேட்டை வந்து இப்போ வந்து படக்குலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சச்சின் வந்து நம்மளோட தானுவோட தயாரிப்பில் நம்மளோட தரணி அவர்களோட இயக்கத்தில் நம்மளோட விஜய் அவர்கள் இல்லுள்ள ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு எப்பிக்கான மூவின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த படம் வந்து 20 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான தானு அவர்கள் வந்து இப்போ அஃபீஷியலாக ஒரு நியூ போஸ்டரோடு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீரிலீஸ் ஆன் சம்மர்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டரில். இதனால் இந்த ஃபேன்ஸ்லாம் வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. இந்த படம் வந்து ஒரு விண்டேஜ் தளபதியோட ஒரு வேறு லெவல் கமர்ஷியல் என்டர்டெயினோட ஒரு படமாக இருக்கும். குறிப்பாக அதோட ஹியூமர் சென்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். நம்ம வடிவேலுக்கும் நம்மளோட தளபதிக்குமான அந்த காம்பினேஷன் பக்காவாக செட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி ஜாலியான ஒரு பர்சனாக ஒரு வேறு லெவல் மோடை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார். இந்த படத்தை வந்து ஏப்ரல் மாதம் நம்ம தமிழ் வருடப்பிறப்பு முன்னிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து கில்லியை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி. அதே டேட்டில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரிலீஸ் சம்பவம் ஒரு வேறு லெவல் சம்பவம்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து ஒரு ஓப்பனிங்க்கு வந்து வீக்கெண்ட் எப்படி கிடைக்கணுமோ அந்தளவுக்கு அந்த ரீரிலீஸ் சம்பவம் கிடச்சிச்சு. குறிப்பாக அந்தளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே வந்து க்ரோத் பண்ணி ஒரு வேறு லெவல் பீக்கு கொண்டு போச்சு. அந்த பீக்கை வந்து இந்த படம் வந்து முறியடிச்சு அதை விட ஒரு அதிக கலெக்ஷன் பெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் இந்த டேட் மட்டும் கன்ஃபார்ம் ஆகலை. கண்டிப்பாக ஆனால் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதனால் தளபதி ரசிகர்களாக வேறு லெவலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து இப்போ நம்ம தளபதி நடிச்சுக்கிட்டு இருக்க மூவி வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து இந்த படத்தை வந்து இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் செலிப்ரேஷனுக்கு இப்போயே வந்து தளபதி ரசிகர்கள்லாம் வந்து ஒரு வேறு லெவல் செலிப்ரேஷனுக்கு மூடுக்கு போயிட்டாங்க. குறிப்பாக இந்த படத்தில் வந்து நம்மளோட சாங்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். குறிப்பாக வந்து வாடி வாடி அந்த சாங்கும் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஓப்பனிங் சாங்கான வாவா தலைவா அந்த சாங்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாட்டு மட்டுமே இந்த படத்தில் வந்து ஒரு வேறு லெவல் ஒரு ஃபன் எலிமெண்ட்டோட ஒரு பக்காவான பாட்டாக இருக்கும். குறிப்பாக தளபதி பாடினா அந்த பாட்டும் வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் வேறு லெவலில் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணவங்கலாம் ரீலீஸில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீலீஸை பற்றி நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.